ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரம தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், சோத்திருக்கிறோம். உலகம் உண்டாவதற்கு முன்னதாகவே நீர் எங்கள் மேல் வைத்த அன்புக்கு நன்றி. அந்த அன்பினால் உமது குமாரனான இயேசு எங்களுக்கு அந்த பூமியில் இரட்சகராக தந்தருளினபடினால நன்றி. இயேசு எங்களுக்காக தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே விரும்பியாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாக இந்த பூமியில் காணப்பட்டு மாம்சம் ரத்தமும் உடையவராக பிறந்தபடினால நன்றி. எங்களுக்கு உதவி செய்வதற்காக சோதிக்கப்படவும் பாடுபடவும் தம்மை கையளித்தபடினால நன்றி. கல்வாரில் எங்கள் பாவ சாமலை ஏற்றுக்கொண்டு எங்களுக்காக ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்தீங்க, அதற்காக நன்றி. மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்து ஜீவனுள்ள நம்பிக்கையை கொடுத்து விட்டபடினால நன்றி. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மறைத்து கிடந்த என்னையும் எங்களையும் கிறிஸ்துவுடனே உயிர்ப்பித்து உன்னதங்கள் உட்கார செய்தபடினால நன்றி. இருளின் அதிகாரத்திலிருந்து எங்களை விடுதலையாக்கி உத அன்பின் குமார ராஜ்யத்துக்கு உட்படுத்தினபடினால நன்றி. அந்த காலத்தில் எங்களை ஆச்சரியமான ஒலிக்கு வரவழைத்தபடினால நன்றி. எங்களை திக்கற்றலாக விடாமல் தந்த துணையாளரான பரிசுத்த ஆவியானவராகிய தேற்றவாளனுக்கு நன்றி. எழுதி கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைகளுக்கு நன்றி, வாக்குத்தத்தங்களுக்கு நன்றி. அதன்படி உண்மையில் போதுமானவருமாக இருக்கிறவரே, இந்த நாளிலும் நான் தியானிக்கிற வேத வசனங்களை எனக்கும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக்கி தந்தரல வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து நாமத்தில் தாழ்மையோடு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமென். கோட்டையும் பலனாய் காப்பவர், திடமாய் ஜெயித்திட எனது என்றென்றும் துணையே. அரணும் கோட்டையும் பலனாய் காப்பவர், திடமாய் ஜெயித்திட என்றென்றும் துணையே. ஜீவ நம்பிக்கை நல்க இயேசு மரித்து எழுந்தார். ஜீவ நம்பிக்கை நல்க இயேசு மரித்து எழுந்தார். அழிந்திடாத உரிமை பெறவே மறுஜென்மம் அடைய செய்தார். அழிந்திடாத உரிமை பெறவே மறுஜென்மம் அடைய செய்தார். அரணும் கோட்டையும் பலனாய் காப்பவர், திடமாய் ஜெயித்திட எனது என்றென்றும் துணையே. மகிழ்ச்சி ஆனந்தம் தங்க மகிமை நம்பிக்கை மகிழ்ச்சி ஆனந்தம் தங்க மகிமை நம்பிக்கை நீதிமானை செழிக்க செய்து என்றென்றும் ஜெயம் தருவார். நீதிமானை செழிக்க செய்து என்றென்றும் ஜெயம் தருவார். அரணும் கோட்டையும் பலனாய் காப்பவர், திடமாய் ஜெயித்திட எனது என்றென்றும் துணையே. வாழ்வில் முன்னேறி செல்ல நல்ல நம்பிக்கை வாழ்வில் முன்னேறி செல்ல நல்ல நம்பிக்கை கிருபை சொரிந்து அன்பை பொழிந்தார் வளர்ந்தே நிலைத்திடுவோம். கிருபை சொரிந்து அன்பை பொழிந்தார் வளர்ந்தே நிலைத்திடுவோம். அரணும் கோட்டையும் பலனாய் காப்பவர், இடமாய் ஜெயித்திட எனது என்றென்றும் துணையே. கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மையப்படுவதாக. இந்த நாளில் நம்முடைய தியானத்திற்கு ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை வாசித்து நாம் தியானிப்போம். ரோமன் சாப்டர் 8 verses 3 and 4. அது எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். மாம்சத்தின்படி நடவாமல்
ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கடந்த நாளிலே பார்த்தபொழுது 1-2 வசனங்கள் பார்த்தோம். இன்றைக்கு 3-4 வசனத்தில் வாசிக்கும் பொழுது டெலிவரன்ஸ் பை த ஸ்பிரிட் ஆஃப் காட். தேவ ஆவியினால தான் நமக்கு அந்த விடுதலை சுயாதீனத்தை நமக்கு ஆண்டவர் தருகிறவராக இருக்கிறார். 2 தலைப்பை பார்க்குறோம். முதலாவது த ப்ராப்ளம், ரெண்டாவது தி பவர். ப்ராப்ளம்னா பிரச்சனை என்னன்னாக்கா, இந்த வசனத்தில் நான் வாசிக்கும் பொழுது முந்தின காரியம் வாசிக்கலாம். அதே 7ஆம் அதிகாரத்தில் 23வது வசனத்தை வாசிப்போம். 7:23 வாசிப்போம். ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயவங்களில் இருக்க காண்கிறேன். அது என் அவயவங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்ளுகிறது. நிர்பந்தமான மனுஷன் நான். இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? இப்போ ப்ராப்ளம் என்னன்னாக்கா, அவனுடைய நிலைமை மனிதனுடைய நிலைமை இன்றைக்கு ரட்சிக்கப்படாத ஒரு மனிதனுடைய நிலைமை எப்படி இருக்குன்னாக்கா, அவன் நல்லது நடக்கணும்னு நினைக்கிறான். ஆனால் நல்லது அவனால் நடப்பிக்க அவனால் முடியல. காரணம் அதான் பிரச்சனைகள். இப்போ அதுலேருந்து அவனை விடுதலை பண்ணுவதற்கு எவ்வளவு முயற்சித்தாலும் அவனால் முழுமையாக விடுதலை பெற முடியவில்லை. இது தெரிஞ்சதுனால தான் ஆண்டவராகிய கர்த்தர் அதற்கு ஒரு வழியை இயேசு மூலமாக நமக்கு கொடுக்கிறதை நான் பார்க்கிறோம். முதல் காரியம், அந்த ப்ராப்ளத்தில் 2 காரியம்: டீஜெனரேட்டட் ஹியூமன் நேச்சர், ரெண்டாவது டிக்டேட்ஸ் ஆஃப் ஹியூமன் ஃப்ளஷ். அப்போ டீஜெனரேட்டட் ஹியூமன் நேச்சர்னாக்கா, ஒரு மனிதன் இந்த பூமியிலே பிறக்கும் பொழுதே அவன் தன் வாழ்க்கையிலே அந்த ஜென்ம சுவாபத்தோடு அவன் பிறக்கின்றான். உதாரணமாக 51-5வது வசனத்தில் வாசிக்கும்போது தாவீது சொல்கிறார், இதோ துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். பிறக்கும்போதே அவன் என்ன பண்ணுறான், வீழ்ந்து போன ஒரு நிலைமையில தான் அவனுடைய பிறப்பு இருக்கிறது. படைக்கும் பொழுது ஆண்டவர் முழுமையாக அவனை படைத்தார். எந்த அப்பளுக்கு இல்லாதபடிக்கு மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் அவனை படைத்தார். ஆனால் என்றைக்கு அவன் தவறு செய்தானோ அந்த நாளிலே ரோமர் 5:12 வாசிக்கிறபடியே ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்தில் பிரவேசித்தது போல எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போல இதுவும் ஆயிற்று என்று சொல்லி வாசிக்கிறோம். எனவே டீஜெனரேட்டட் ஹியூமன் நேச்சர், அதாவது பரிதபிக்கப்பட்ட, அதாவது மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் நிலைமை மனித சுவாபமானது, அந்த ஜென்ம சுவாபமானது அது ஆண்டவருடைய மகிமை அற்ற ஒரு நிலைமையிலே நாம் இருக்கிறது பாருங்கள். அதான் அதே ரோமருக்கு நிருபம் 3ஆம் அதிகாரம் 23-24. ரோமன் சாப்டர் 3 verse 23-24. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். அப்போ டீஜெனரேட்டட் ஹியூமன் நேச்சர்னாக்கா எல்லாருமே பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி விட்டார்கள். உதாரணமாக பரீட்சை எழுதின எல்லாருமே 35 மார்க்கு கீழே ஃபெயில் ஆகிட்டாங்கன்றது போல் பிறக்கும் பொழுதே அவன் அந்த ஜென்ம சுவாபத்தில் மகிமை இழந்த தேவனுடைய மகிமை அற்ற நிலைமையில் தான் எல்லாரும் பிறக்கிறார்கள், வாழ்கிறார்கள். அது நிமித்தமாய் சாபங்கள் வருகிறது, மரணமும் இந்த உலகத்தில் பிரவேசிக்கிறது. இது எல்லாரும் மரணத்துக்குள்ளே போகிறபடினாலே எல்லாரும் அந்த தேவ மகிமையற்றவர்களாக பிறக்கிறார் என்பதற்கு அதுதான் அத்தாட்சியாக இருக்கிறது. ஸோ காரணம் என்ன? ஏன் அந்த நிலைமையில் அப்படிப்பட்டவனுடைய நிலைமை என்னவாக இருக்கும்? 2 கால வாசனம், சின் டுவெல்ஸ் இன் தம், பாவம் அவர்களில் முதலாவது வாசமாக இருக்கிறது. ரெண்டாவது சின் டிக்டேட்ஸ் தம், அந்த பாவமானது அவர்களை தூண்டுகிறது என்று சொல்லி நான் பார்க்கிறோம். மற்ற அதே ரோமர் நிருபம் 7ஆம் அதிகாரம் 19 வசனத்தில் அது அவன் தவறு செய்கிறான். மனிதன் நன்மை செய்யணும்னு விரும்புகிறான், ஆண்டவர் பிரியமாக வாழணும்னு விரும்புகிறான். ஆனாலும் அவனால் என்ன பண்ண செய்ய முடியல. அதனால் என்ன பண்ணுறான், காரணம் என்ன என்பதை அங்கே ஆவியானவர் அங்கே எழுதி வைத்திருக்கிறதை பார்ப்போம். 7ஆம் அதிகாரம் 19 வசனம், ரோமன் சாப்டர் 7 verse 19 and 20. ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையையே செய்கிறேன். அந்தப்படி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள்ளே வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. அதனால் நான் இந்தபடி பிறக்கும் பொழுதே அந்த வீழ்ந்து போன நிலைமையிலே மனிதன் இந்த உலகத்தில் பிறக்கிறான், அந்த உலகத்திலே வாழ்கிறான். எந்த பக்தி முயற்சியில் அவன் இருந்தாலும், எந்த பின்னணியில் இருந்தாலும், அவன் வாழ்க்கையிலே அவன் உள்ளத்திலே அந்த பாவமானது அது குடிகொண்டு இருக்கிறது. நல்ல செய்ய விரும்புகிறான், ஆனால் நல்ல செய்வது ஏன்னாக தட் இஸ் தி வீக்னஸ் ஆஃப் த ஃப்ளஷ். அது மனிதனுடைய பலவீனம். மனிதனுடைய பலவீனத்தின் நிமித்தமாய் அந்த பாவ காரியத்தை அவனால் வெற்றி பெற முடியவில்லை. ரெண்டாவது சின் டிக்டேட்ஸ் தம், அது பாவமானது அவர்களை தூண்டுகிறது என்று சொல்லி நான் வேதத்தில் வாசிக்கிறோம். யாக்கோபு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கலாம். யாக்கோபு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 14வது வசனம், ஜேம்ஸ் சாப்டர் 1 verse 14 onwards. அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கர்ப்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். இப்போ மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் பாவம் இல்லை, அவனுக்குள்ள வாசம் பாவம் இல்லாமல் இருந்தாலும் ஒரு மனிதனுடைய பார்வையானது மாறும் பொழுது
அவனுடைய உள்ளமானது மாறும் பொழுது எளிதாக அவன் அந்த பாவத்தில் அவன் சிக்கி விடுகிறான். இப்போ ஆதாம் ஏவாளை படைக்கும் பொழுது பூர்ணமான நிலைமையில் தான் மெய்யான நீதியில் பரிசு படைத்தார். ஆனால் என்றைக்கு பிசாசு வஞ்சித்த அந்த நாளிலே அவனுடைய பார்வையே மாறிவிட்டது. அவள் அந்த திரும்பி என்ன பண்ணுகிறாள், அந்த பழத்தை பார்வைக்கு இன்பம் புசிப்பதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சம் என்று கண்டு அதை பறித்து அதை புசித்து தன்னுடைய கணவனுக்கும் ஆதாமுக்கும் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அந்த நிலைமையில் இருக்க மனிதனை எளிதாக என்ன பண்ணுகிறான், அந்த இச்சைகளுக்கு உட்பட்டு விடுகிறான். ஏன்னாக்கா அதை மேற்கொண்டு அவன் வாழணும். ஆனால் அவர்கள் எளிதாக அப்படி இருக்கும்போது வீழ்ந்து போன நிலைமையில் இருக்கிற ஒரு மனிதன் தன் வாழ்க்கையிலே இந்த பாவத்தினுடைய காரியங்களுக்கு அவன் உட்படுகிறதுக்கு காரணம் என்னன்னாக்கா, அவனால் அந்த பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய ஆற்றல் அவனுக்குள்ளே இல்லை. அதான் இப்போ பிரச்சனை. அதே சங்கீதத்தில் வாசனை இதை துர்க்கண திருவான் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள் என்று சொல்லி அந்த வசனத்தில் 7ஆம் அதிகாரத்தில் நான் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது விதமாக வாசிக்கிறோம். 21 வாசிங்க. 7:21 ரோமன் சாப்டர் 7:21 onwards. ஆனபடியால் நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமை உண்டு என்கிற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன். உள்ளான மனுஷருக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின் மேல் பிரியமாயிருக்கிறேன். ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயவங்களில் இருக்க காண்கிறேன். எனவே மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாக என் அவயவங்களில் கிரியை செய்கிற ஒரு பிரமாணம். ஸோ அது பாவ பிரமாணம் சொல்லி பார்க்குறோம். அது ஒரு மனிதனை என்ன பண்ணுறது, தூண்டுகிறது, இச்சிக்கிறது. அதுதான் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15, 16, 17 வசனத்தில் வாசிக்கும் பொழுது ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் வாழ்கிற ஒரு மனிதன், வீழ்ந்து போன நிலைமையில் இருக்கிற மனிதன் என்ன பண்ணணுமா, தன்னுடைய வாழ்க்கையிலே கண்ணிச்சை, மாம்சத்தை, ஜீவனத்தின் பெருமை இவைகளுக்கு ஒருபோது நம்முடைய வாழ்க்கையை விட்டு இடம் கொடுத்து விடவே கூடாது. வாசிக்கலாம். 1 John chapter 2 verse 15, 16, 17. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போம். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். எனவே சின் டுவெல்ஸ் இருந்தோம், அவர்களுக்குள்ளே அந்த பாவம் வாசமாக இருக்கிறது. ரெண்டாவது, அந்த பாவமானது அவன் என்ன பண்ணுறது, பாவங்களை செய்வதற்கு அது தூண்டுகிறது என்று சொல்லி நான் பார்க்கிறோம். இதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும்பொழுது என்ன சொல்கிறார், வெளியிலிருந்து வாய்க்குள்ளே போவது ஒன்று மனிதனை தீட்டுப்படுத்தாது, மனிதனுடைய உள்ளத்திலிருந்து வருது அவனை தீட்டுப்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலிருந்து இயேசு கூறுகிற காரியத்தை கவனிப்போம். எப்படியெனில் மனுஷருடைய இருதயத்திற்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலை பாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காம விகாரமும் வன்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும். பொல்லாங்கானவைகளாகிய இவைகளெல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனிதனை தீட்டுப்படுத்தினா அந்த உள்ளத்துக்குள்ளார அவைகள் இருக்கிறது. காரணம் என்னன்னாக்கா, எரேமியா 17:9 வாசிக்கும்போது எல்லாவற்றையும் பார்க்கலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்குது, அதை அறியத்தக்கவன் யார். எனவே மனிதனுடைய சுவாபமானது பிறக்கும் பொழுதே அந்த தேவ மகிமையற்றவனாய் பிறக்கின்றான். அந்த ஜென்ம சுவாபத்திலே அவனுடைய வாழ்க்கை வளர்ந்து கொண்டு வருகிறது. ஏதோ ஒரு பக்தி பின்னணியிலே அவன் என்ன பண்ணுறான், பக்தியை வாழ்கின்றான். வாழ்ந்து முயற்சித்தாலும் அவனுடைய வாழ்க்கையில் அவைகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் அவனுக்குள்ளே இல்லை. அந்த பாவ பிரமாணம் தான் அவனை என்ன பண்ணுது, அவனை தூண்டுகிறது, அவனை மேலும் மேலும் பலவீனமாக்குறது, மேலும் மேலும் அவனுடைய வாழ்க்கையை வெற்றி பெற முடியாதபடிக்கு அவனை அடிமைப்படுத்தி விடுகிறது என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆனால் இயேசு ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது 6:22 வாசிக்கிறோம், இவ்விதமாய் பாவத்திலிருந்து நான் விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானபடியினாலே பரிசுத்தம் ஆதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். அப்போ பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லிவிட்டார். எனவே பிறக்கும் பொழுதே அந்த அடிமைத்தனத்தில் இருக்கிற ஒருவனுடைய மனிதனுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் விடுதலை கொடுக்காத பட்சத்தில் ஒருபோதும் அவனுடைய வாழ்க்கையிலே விடுதலை பெறவே முடியாது. ஏன்னா டீஜெனரேட்டட் ஹியூமன் நேச்சர், அதாவது வீழ்ந்து போன ஒரு மனிதனுடைய ஒரு சுவாபமானது வீழ்ந்த நிலைமையில் இருக்கிறபடினாலே அவன் என்ன, அவனுக்குள்ளே பாவம் வாசமாக இருக்கிறது. ரெண்டாவது, அவனுடைய வாழ்க்கையிலே அந்த பாவமானது அவனை பாவம் செய்வதற்கு அவனுடைய மாம்சத்தை இது தூண்டுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். எனவே முதலாவது சின் டுவெல்ஸ் இன் தம் அண்ட் சின் டிக்டேட்ஸ் தம், பாவம் அவனை தூண்டுகிறது. அவனை ஏன்னா உள்ளத்தில் இருக்கிறதுனால இச்சைக்கப்படுகிறான். அதுக்கு தான் ஆண்டவர் என்ன சொன்னார், தன்னுடைய வசனத்தை கேட்கும்போது இருதயத்தில் வச்சுக்கொள்ளுங்க. இருதயமே எல்லாவற்றையும் திருக்குள்ளது மகா கேடு உள்ளதும் என்று வாசிக்கிறோம். இருதயத்துக்குள்ளே ஆண்டோட வார்த்தை இருந்தால் அந்த வார்த்தை நம்மை நடத்தும். ஆனால் தேவனுக்கு பிரியமில்லாத பாவ காரியங்கள் உள்ளுக்கு இருக்குமானால் அந்த பாவம் அவனை தூண்டும், பாவம் அவனை ஏவுகிறதை நாம், பிசாசு அவனை தூண்டுவான், பிசாசு அதை ஏவ தோக்குவான். இதெல்லாம் அந்த நாட்களில் மாத்திரம், இந்த நாட்களிலே எல்லா மனிதர்களுக்குள்ளே செயல்படுகின்ற ஒரு காரியம்.
தட் இஸ் அ ப்ராப்ளம். ரெண்டாவது காரியம் அதில் வாசிக்கும் போது அந்த பாவம் டிக்டேட்ஸ், அது வாசிக்கும் டிக்டேட்ஸ் ஆஃப் ஹியூமன் ஃப்ளஷ். அந்த பாவம் மாம்சமானது என்ன பண்ணுகிறதாம், அவனை தூண்டுகிறது மாத்திரமல்ல, அவனுடைய வாழ்க்கை அதை மேற்கொள்ள முடியாத ஒரு நிலைமை. வீக்னஸ் ஆஃப் த லா அண்ட் ரெச்சட் மேன். ரோமருக்கு நிருபம் 7ஆம் அதிகாரம் 23, 24, 25. ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயவங்களில் இருக்க காண்கிறேன். அது என் அவயவங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்ளுகிறது. நிர்பந்தமான மனுஷன் நான். இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆதலால் நானே என் மனதினாலே தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கும் மாம்சத்தினாலேயோ பாவ பிரமாணத்துக்கும் ஊழியம் செய்கிறேன். அப்போ என் மனதினால் என்ன பண்ணேன், தேவனுடைய சட்டம் சொல்லுது செய்யக்கூடாது, கொலை செய்யாத, விபச்சாரம் செய்யாத, களவு செய்யாத அப்படின்னு மனசு சொல்லுது. ஆனாலும் அது சொல்கிற ஒரு காரியத்தை என் வாழ்க்கையில் செயல்படுத்துவதற்குரிய ஆற்றல் என்னுடைய வாழ்க்கையில் இல்லை. அதனால் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன். காரணம் எனக்குள் வாசமாக இருக்கிற பாவம். அதனால் வீக்னஸ் ஆஃப் த லா. நியாயப்பிரமாணம் வந்து அதனால் தப்பு இல்லை, நியாயப்பிரமாணம் தப்பு கிடையாது, நியாயப்பிரமாணம் நல்லது தான். அதே 7ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது 13 வாசிக்கலாம். ரோமன் சாப்டர் 7 verse 13 onwards. இப்படி இருக்க நன்மையானது எனக்கு மரணமாயிற்றோ? அப்படியல்ல, பாவமே எனக்கு மரணமாயிற்று. பாவம் கற்பனையினாலே மிகுந்த பாவம் உள்ளதாகும் படிக்கும் அது நன்மையானதை கொண்டு எனக்கு மரணத்தை உண்டாக்கினதினாலே பாவமாகவே விளங்கும் படிக்கும் அப்படியாயிற்று. மேலும் நமக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதாயிருக்கிறது. நானோ பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டு மாம்சத்துக்குரியவனாக இருக்கிறேன். எனவே என்னுடைய நிலைமை என்ன பண்ணுது, மனசு வந்து செய்யக்கூடாதுன்னு சொல்லுது. ஆனால் என் வாழ்க்கையில் அவனுக்குள்ளே இருக்கிற பாவ பிரமாணம் என்ன பண்ணுது, அவனை செய்வதற்கு அவனை தூண்டுகிற ஒரு நிலைமை, இக்கட்டான ஒரு சூழ்நிலை. இதுதான் காயினுடைய வாழ்க்கையை நான் பார்க்கின்றோம். அவன் என்ன பண்ணுறான், தன் சகோதரனை பகைக்கிறான். தன் சகோதரனை பகைக்கும் பொழுது அவனை எப்படியாச்சும் அவனுடைய உள்ளத்துக்குள்ளே அந்த வெறுப்பு, அவனை பார்க்கும்போது எரிச்சல், ஒரு கோபம், ஒரு மூர்க்கத்தனம் அவனுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்கிறது. ஆண்டவர் அவனை எச்சரிக்கிறார், நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, இல்லாவிட்டால் பாவம் உன் வாசல் படியிலே படுத்திருக்கும். அப்போ நன்மை செய்கிறதுன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. ஆனால் நன்மை செய்ய அவனால் முடியல. ஏன்னா அவனுக்குள்ளே இருக்க அந்த பொறாமை, அவனுக்குள்ளே இருக்கிற அந்த எரிச்சல், அவனுக்குள்ளே இருக்கிற கோபம், அந்த பகை உணர்வு அவனை எந்த அளவுக்கு கொண்டு போகுதுனாக்கா கொலை பாதகனாக அவனை மாற்றி விடுகிறது. இதே மாதிரி தான் ஒவ்வொரு பாவத்துக்கான ஒரு சூழ்நிலையை மனிதனுடைய வாழ்க்கையிலே நான் பார்க்கிறோம். ஏன்னா இட் டிக்டேட்ஸ் ஆஃப் ஹியூமன் ஃப்ளஷ். அது அந்த மாம்சம். ஏன்னாக்கா தான் விரும்புகிறத செய்யணும்னு பார்க்குறான், விரும்பாத காரியத்தை செய்வதற்கு அவனால் முடியல. அது வேறு யாராச்சும் அவனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு நல்லா இருக்கிறானாக்கா அவனுக்கு பொறாமை வருது, பகை உணர்வு வருகிறது. ஏன்னா அதனால் அப்போ ஆண்டவர் சொல்ல செய்யாத அப்படின்னு சொல்லும் பொழுது செய்யக்கூடாதுன்னு தான் சட்டம் சொல்லுது. ஆனால் செஞ்சிடறேனே, என்ன பண்ணுறது, திட்டக்கூடாதுன்னு தான் நான் பார்க்குறேன், திட்டிடுறேனே, அந்த பொய் சொல்லக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன், நான் பொய் சொல்லி போகிறேனே. தட் இஸ் த வீக்னஸ் ஆஃப் த லா. என்ன பண்ணுனாக்கா அவன் செய்த தவறை சுட்டி காண்பிக்கும் மொழிய அதிலிருந்து வெற்றி பெறுவதற்கான வழி அதில் கிடையாது. அதுதான் வீக்னஸ் ஆஃப் த லா. அதனால் லா வந்து நியாயப்பிரமாணம் வந்து அதனால் தப்புன்னு சொல்ல முடியாது. நியாயப்பிரமாணம் நல்லது தான், பரிசுத்தமானது தான். அந்த பாவத்தை சுட்டி காண்பிக்கக்கூடிய ஒரு காரியம் அந்த நியாயப்பிரமாணத்தினால் வருகிறது. ஆனால் அது என் வாழ்க்கையிலே அது வெற்றி பெறுவதற்கான வழி அதிலே கிடையாது. அதாவது நான் பாவம் செய்யவில்லை, திருடவில்லை, பொய் சொல்லவில்லை அப்படின்னா சொல்லலாமல் ஒழிய அது ஒருபோது என் வாழ்க்கையிலே அது என்னை மேற்கொள்ளாதபடிக்கு அதை நான் மேற்கொண்டு வாழ்வதற்கு என் உள்ளத்திலே அந்த ஆண்டவருடைய உதவி இல்லாமல் என்னால் முடியாது. அதனால தான் இயேசு சொல்கிறார், குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் எடுத்துக்கொண்டால் எகிப்து அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டார்கள் 430 வருடம் கழித்து. அதுக்கப்புறம் ஆண்டவர் வந்து அவருடைய வாக்குத்தத்த தேசத்தில் கொண்டு போய் சேர்த்து குடியிருக்க பண்ணினார், சமாதானத்தோடு இருந்தாங்க. ஆனால் என்ன பண்ணிட்டாங்க, அவர் தங்கள் வாழ்க்கையில் ஆண்டோடைய கற்பனைக்கு கீழ்ப்படியாமல் போனார். நியாயப்பிரமாணத்தை கொடுத்தாரு, இருந்தாலும் அவர்கள் தங்களுடைய மனதின் பிரமாணத்தில் அவங்க தங்கள் விரும்பினதை தான் செய்ய விரும்பினார்கள் ஒழிய அவர்கள் ஆண்டோடைய சட்டத்திட்டத்துக்கு அவர்கள் செவி கொடுக்கவில்லை. ஆனால் ஆண்டவர் மேலே விசுவாசம் வைத்து ஆண்டவருக்கு பயந்து தேவனுக்கு ஏற்படைய நிலையிலே மனதிலே அந்த தேவனுக்கு ஏற்படைய நிலையிலே யார் இருந்தார்களோ அவர்கள் தான் அந்த வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடிந்தது. அதுதான் மேகம் போன்ற இத்தனை தரான சாட்சிகள். அதனால் நியாயபரமான ஒரு காரியத்தை செய்கிற தவறை சுட்டி காண்பிக்கும் ஒழிய அதிலிருந்து அவனை வெற்றி பெறுவதற்கு அது ஒருபோது உதவி செய்யாது. ஏன் காரணம் என்னன்னாக்கா மாம்சத்தின் கிரியை. அதான் வாசிக்கிறோம் கலாத்தியர் நிருபம் 5ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் வாசிக்கிறோம். கலேஷியன் சாப்டர் 5 verse 18 onwards. ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன,
அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லிசூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுக்கள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். எனவே அந்த கலாத்திய சபைக்கு சொல்லும்போது என்ன சொல்கிறார்? மாம்சத்தின் கிரிகைகள் வெளியரங்கமாக இருக்குது. கிரிகைகள் வெளியரங்கமாக இருக்குது என்றால் அது உள்ளத்துக்குள்ளே இருந்து அந்த வித்தானது என்ன பண்ணுகிறது? பிசாசு விலை செய்கிறான், அல்லது மாம்சத்தினுடைய இச்சைகளுக்கு அது இடம் கொடுக்குது. அவன் தன் வாழ்க்கையில் இந்த தவறுகளை எல்லாம் செய்து விடுகிறான். இப்படி வெளியரங்கமாக செய்கிறப்படுவதற்கு காரணம் என்னென்னா, அது உள்ளத்துக்குள்ளார அந்த தவறுகள் அவனுடைய உள்ளத்துக்குள்ளே இருக்கிறது, இருதயத்தில் அவைகள் இருக்கிறது. செய்யக்கூடாதுன்னு நினச்சாலும் அவனால் அது வெற்றி பெற முடியல. அதற்கு காரணம் என்னென்னா, ஆவியினாலே அவர் நடத்தப்படவில்லை. ஆனால் ஆண்டோடைய ஆற்றல் இல்லாமல், ஆண்டோடைய உதவி இல்லாமல் நாம் ஒருபோதும் இவைகள் மீது வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ முடியாது. ஆனால் இந்த ப்ராப்ளம் என்னன்னாக்கா, டீஜெனரேட்டட் ஹியூமன் நேச்சர், அதாவது வீழ்ந்து போன மனிதனுடைய சுவாபம். அதில் 2 காரணம். சின் டுவெல்ஸ், இந்த ஏன் பாவம் அவனுக்குள் வாசமாக இருக்கிறது. அந்த சின் டிக்டேட்ஸ் தம், பாவம் அவர்களை தூண்டுகிறது. 2வது டிக்டேட்ஸ் ஆஃப் ஹியூமன் ஃப்ளஷ், அந்த பாவ மாம்சத்தினுடைய தூண்டுதல் வரும்போது அவனால் என்ன பண்ண முடியல? நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டு அதை வெற்றி பெற முடியல. அதனால் அவன் மனதின் பிரமாணமும் அவனுடைய பாவ பிரமாணம் ஒன்று கொண்டு போராடும்பொழுது அவன் என்ன பண்ணுகிறான்? அதுமேலே வெற்றியுள்ள வாழ்க்கை வாழாமல் தன்னுடைய பலவீனத்தின் நிமித்தமாய் அவன் பாவம் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். சிக்குண்டு அவன் சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கர்ப்பம் தெரித்து பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் பூர்ணமாகும் பொழுது மரணத்தை பிறப்பிக்கும். அதுதான் ப்ராப்ளம். இப்போ 2வது காரியம் வாசிக்கும் போது 8ஆம் அதிகாரத்தில் 4வது வசனம் வாசிக்கலாம். ரோமன் சாப்டர் 8:4. மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார். 2வது த பவர், த ஆற்றல். இப்போ இப்படிப்பட்ட நிலைமையிலே நான் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்ந்து, தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து, தேவன் எதிர்பார்க்கிற ஒரு நிலையிலே நான் காணப்பட வேண்டும், தேவ நீதி என்னிலே வெளிப்பட வேண்டும். அப்படி என்றால் ஆண்டவருடைய ஆவியினுடைய ஒத்தாசை இல்லாமல் ஒன்றும் முடியாது. அதான் இயேசு சொல்ல, என்ன எல்லாமே உங்களால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்வதற்கு காரணம் அதனால தான். அது எப்படி செய்கிறாராம்? 4வது வசனம் வாசிக்கிறோம். மறுபடியும் வாசிப்போம். 4வது வசனம். மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார். அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணணும்? இப்போ இதை வெற்றி பெறுவதற்கு ஆண்டவர் வகுத்த வழி என்னன்னாக்கா, இயேசு கிறிஸ்து தான் நமக்கு வாசிக்கும். அதான் 3வது வசனம் வாசிக்கும் பொழுது என்ன வாசித்தான் நான் வாசிக்கலாம். அது எப்படி எனில், மாம்சத்தினாலே பலமேனமாக இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவம் மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பழியாகவும் ஏற்படுத்தி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினவர்களா. 3வது வசனத்தை அதான் வாசிக்கிறோம். அப்போ மாம்சத்தினாலே பலவீனமாக இருந்த நியாயப்பிரமாணம், மாம்சம் பலவீனமானது, நியாயப்பிரமாணம் தப்பு செய்யாதுன்னு சொல்லுது. ஆனால் தப்பு செய்யாமல் இருப்பதற்கு நியாயப்பிரமாணம் துணை செய்கிறது இல்லை. அப்படி இருக்கிறப்ப தேவனே என்ன பண்ணுகிறார்? செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாக, அதாவது அவர் பாவ மாம்சம் உள்ளவராய் இவர் பிறக்கலை, அவருடைய அதே தன்மை உள்ள ஒரு மாம்சத்தில் வந்தார். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். அந்த மாம்சம் எப்படி இருக்குனாக்கா நம்மை போல. எபிரேயருக்கு நிருபம் 2ஆம் அதிகாரம் 13-14 வாசிக்கலாம். ஹீப்ரூ சாப்டர் 2:13 and 14. நான் அவரிடத்தில் நம்பிக்கையாய் இருப்பேன் என்றும், இதோ நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என்றும் சொல்லியிருக்கிறார். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க, அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகி பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும், ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். அப்போ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிறக்கும் பொழுது ஒரு தகப்பனுக்கும் ஒரு தாய்க்கும் அவர்களாலே அவர் பிறக்கலை. பிறக்கும் பொழுது பரிசுத்த ஆவியினுடைய ஆற்றலினாலே அவர் பிறக்கின்றார். அதனால தான் இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாய் என்று சொல்லும்போது, பரிசுத்த ஆவி உன்னிடத்தில் வரும், உன்னதத்தின் பலன் உண்மை நிழலிடும், அப்பொழுது உன்னிடத்தில் உதிப்பது பரிசுத்தம் எனப்படும் என்று சொல்லி அவர் உருவாகும் பொழுதே எந்த பாவமும் இல்லாமல் பரிசுத்தம் உள்ளவராய் அவர் இந்த உலகத்தில் அவர் பிறக்கிறார். ஆகினாலே அந்த கர்ப்பத்தில் உருவாகும் பொழுது எந்த வீழ்ந்து போன மனிதனுடைய சுவாபம் தன்மை ஒருபோதும் அந்த கருவிலே கிடையாது. ஆனால் நம்மை போல மாம்சம் இரத்தமும் உடையவராய் பிறந்தார். காரணம் என்னன்னாக்கா, ரத்தம் சிந்த இல்லாமல் மன்னிப்பு கிடையாது. அதனால் பாவத்துக்கு பரிகாரம் செய்யணுன்னாக்கா ரத்தம் சிந்தப்பட வேண்டும். அது பழைய ஏற்பாட்டில் ஆதி ஆமத்தில் ஆண்டவர் அதை கொண்டு வந்துட்டார். நியாயப்பிரமாணத்தில் அதை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். ஒருவன் தவறு செய்தால் அதற்குரிய பாவ பரிகார பலி, அப்போ குற்ற நிவாரண பலி இது என்று சொல்லி சர்வாங்க தகன பலி என்று சொல்லி பலிகளை ஆண்டவர் ஏற்படுத்தியிருந்தார். ஆனால் ரத்தம் சிந்தலாம் மன்னிப்பு இல்லை.
தேவன் ஆவியாக இருக்கிறார். ஆண்டவர் இந்த பிரமாணத்தினுடைய பார்க்கும் பொழுது எந்த பலியும் ஆண்டவருக்கு ஏற்புடையது அல்ல. அப்போ இயேசு தான் ஒரே வழி, இயேசு தான் தேவன் தான். அது என்ன பண்ணுகிறார், இந்த உலகத்தில் மாம்சத்தில் வெளிப்படுகிறார். வெளிப்பட்டு தம்மையே தியாக பலியாக அவர் ஒப்பு கொடுக்கிறார். ஸோ சாக்ரிஃபைஸ் ஆஃப் கிரைஸ்ட், அந்த சாக்ரிஃபைஸ் ஆஃப் கிரைஸ்டில் அப்போ இயேசு கிறிஸ்து எப்படி வருகிறார், லைக்னஸ் ஆஃப் சின்ஃபுல் ஃப்ளஷ். பாவ மாம்சத்தில் வரல, பாவ மாம்சத்தின் சாயலிலே அவர் வருகிறார். ஏன்னா ஒரு மனுஷனுடைய கூடுதலினால் அவர் பிறந்தவர் அல்ல, பரிசுத்த ஆவியினாலே அவர் என்ன பண்ணுகிறார், உருவாகி அந்த பரிசுத்த ஆவியானவர், அந்த கர்ப்பம் தரிக்கிறவர், அவர் பரிசுத்த ஆவியானவர் கர்ப்பம் தரித்தது மாத்திரம் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவர், ஜென்மத்தில் எந்த பாவமும் அப்பளுக்கும் இல்லாதவர், அப்படியே பிறந்தார், அதே மாதிரி வாழ்ந்தார். யோவான் 8:46 வாசிக்கிறோம், இனத்தில் பாவம் உண்டென்று யார் என்னை உங்களை குற்றப்படுத்தக்கூடும் என்று சொல்கிறார். எனவே இப்போ இந்த உலகத்திலெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு தவறு செய்கிறான், அவன் பரிகார பலி செலுத்துகிறான். பழைய ஏற்பாடாக இருந்தாலும் சரி, புதிய ஏற்பாடாக இருந்தாலும் சரி, எந்த தேசத்தில் இருந்தாலும் சரி, அவர்கள் என்ன பண்ணுறாங்க, பலி செலுத்துகிறாங்க. அந்த பலி செலுத்தும் போது, கடவுளுக்கு பலி செலுத்தும் பொழுது அந்த பலியானது ஒச்சமற்றதாக இருக்கணும், குறையற்றதாக இருக்கணும், அது பழுது ஒன்று இருக்கக்கூடாது என்று சொல்லி பார்த்து என்ன பண்ணுறாங்க, அவர் பலி செலுத்துகிறாங்க. அந்த பலி பொருளிலே ஒச்சம் இல்லாமல் அல்லது எந்த பழுதும் இல்லாமல் அவர்கள் பலி செலுத்தினாலும் பலி செலுத்துகிற நபரிடத்தில் ஒச்சம் இருக்குது, குறை இருக்குது. ஏன்னா பிறக்கும்போதே அவன் ஜென்ம பாவத்தில் பிறக்கிறான், தேவ மகிமையற்றவனாக தான் பிறக்கிறான். அப்படிப்பட்டவன் செலுத்தும் பொழுது அது ஆண்டவருக்கு அங்கீகரிக்க முடியாது, ஏற்படுத்தி கொள்ள முடியாது. ஏன்னா ஆதியாம் புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது 4ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாம் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து வாசிப்போம். Genesis chapter 4 verse 3 onwards. சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார், காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. இங்கே பார்க்கும் பொழுது பலி பொருள் அங்கீகரிக்கப்படுவதற்கு முன்னதாய் பலி செலுத்துகிற நபர் அங்கீகரிக்கப்பட்டிருக்க வேண்டியது அவசியம். எனவே எல்லா மனிதனும் பாவம் செய்து தெய்வ மகிமையற்றவனாக இருக்கிற நிலைமையில் எவ்வளோதான் பலி செலுத்தினாலும் நியாயப்பிரமாணம் என்ன பண்ணும், அவன் செய்த பாவத்துக்கு பரிகாரம் செலுத்தும் வழியே அவன் நீதிமான் ஆக முடியாது. தேவனுக்கு ஏற்பட்ட நிலையை அவன் அடைய முடியாது, அவன் செய்கிற கிரிகைகளினாலே அடையவே முடியாது. அதுதான் இங்கே ஆவியானவர் உணர்த்துகிற காரியம் என்றால், அவன் தன் செய்கிற நீதியின் கிரிகளினாலே ஒருபோது ஆண்டவருக்கு ஏற்படைய நிலையை அடைய முடியாது. ஆண்டவர் நிலையை அடைய வேண்டும் என்றால் அது இயேசுவின் மூலமாக மாத்திரம்தான் அது முடியும். ஏன்னா எல்லாம் மகிமைப்படும்படிக்கு இயேசுவே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார் என்று 1 கொரிந்தியர் புத்தகம் 1ஆம் அதிகாரத்தை வாசிக்கிறோம். ஸோ இந்த மனிதனுக்கு என்ன பண்ணுகிறார், மனிதனுக்கு பாவ பரிகாரம் செலுத்தும்படிக்கு பலி செலுத்தும்படிக்கு அவரே என்ன பண்ணுகிறார், நம்மை போல மாம்சம் இரத்தமும் உடையவரானார். வாசிக்கலாம். யோவான் 1:29 வாசிக்கிறேன். மறுநாளிலே இயேசு தண்டத்தில் வருவதை கண்டு யோவான் ஸ்நானன் சொல்கிறார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் முதல் 2 வசனம் வாசிக்கலாம். 1 John chapter 2 verses 1 and 2. என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாய் இருக்கிறார். எனவே சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்கிற பலி ஆண்டவராய் இயேசு. அதனால தான் ஏசாயா 45:22 வாசிக்கிறோம், பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களை என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள், நானே தேவன், வேறு ஒருவரும் இல்லை என்று சொன்னார். ஏன்னா மனிதன் பிறக்கிற மனிதன் எல்லாருமே தேவ மகிமையற்றவர்களாய் பிறக்கிறார்கள். அந்த ஜென்ம சுவாபத்தில் அவன் பிறக்கின்றான். எனவே பாவ பிரமாணத்துக்கு அவன் அடிமைப்பட்டு இருக்கின்றான். அப்படிப்பட்ட நிலைமையிலே நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவன் பக்தி முயற்சிகளை கடைபிடித்தாலும் ஒருபோதும் தேவன் ஏற்புடைய நிலையை அவனால் அடைய முடியாது. ஏன்னா அவனிடத்தில் பாவம் இருக்குது, அவன் தேவன் மகிமையற்றவனாக இருக்கின்றான். எவ்வளவுதான் சுத்தபத்தமாக சரீரத்தில் அவன் இருந்தாலும் அவன் மனசாட்சி அது சுத்திகரிக்காது. எபிரேயருக்கு நிருபம் 9ஆம் அதிகாரம் 13-14 வசனம் வாசிக்கலாம். Hebrew chapter 9 verse 13 and 14. அது எப்படி எனில், காளை, வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தமும் தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்பட்ட கடாரியின் சாம்பலும் சரீர சுத்தி உண்டாகும்படி பரிசுத்தப்படுத்துமானால் நித்திய ஆவியினாலே தம்மைத்தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்புக்கொடுத்த கிறிஸ்துவினுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். எனவே மனசாட்சியானது என்ன பண்ணப்பட வேண்டும், சுத்திகரிக்கப்பட வேண்டியது அவசியம்.
ஏன் மனசாட்சி சுத்திகரிக்கப்பட வேண்டும்னாக்கா, இதே ரோமருக்கு நிருபத்தில் நான் வாசிக்கும் பொழுது 2ஆம் அதிகாரம் 14, 15 வசனத்தில் வாசிக்கிறோம். ரோமன் சாப்டர் 2 verses 14, 15, 16. அன்றியும் நியாயப்பிரமாணம் இல்லாத புறஜாதிகள் சுவாபமாய் நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிற போது நியாயப்பிரமாணம் இல்லாத அவர்கள் தங்களுக்கு தாங்களே நியாயப்பிரமாணமாய் இருக்கிறார்கள். எப்படி எனில், அவர்களுடைய மனசாட்சியும் கூட சாட்சியிடுகிறதினாலும் குற்றம் உண்டு குற்றமில்லை என்று அவர்களுடைய சிந்தனைகள் ஒன்றையொன்று தீர்க்கிறதினாலும் நியாயப்பிரமாணத்திற்கு ஏற்ற கிரியை தங்கள் இருதயங்களில் எழுதியிருக்கிறதென்று காண்பிக்கிறார்கள். என் சுவிசேஷத்தின்படியே தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு மனுஷருடைய அந்தரங்கங்களை குறித்து நியாய தீர்ப்பு கொடுக்கும் நாளிலே இது விளங்கும். எனவே நியாயப்பிரமாணம் இல்லாத புறஜாதியார்களாக இருந்தாலும் அவன் மனசாட்சி என்ன சொல்லுதான், இது தப்புப்பா, இது செய்யாத, இந்த மாதிரி சொல்லக்கூடாது, இந்த மாதிரி செஞ்சாக்கா அது கடவுளுக்கு ஏற்புடையதல்ல அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுது, அந்த மனசாட்சி அவனு வந்து சுட்டி காண்பிக்குது. இந்த மனசாட்சி மீறுகளும் இருக்கிறார்கள் அல்லது மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு நடக்கிறார்கள். இதுதான் நியாயப்பிரமாணம் செய்யாதேன்னு சொல்லுது, அதனால் நம்ம செய்யக்கூடாது. இதுதான் நியாயப்பிரமாணம் சொல்கிறது. இது வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தான் ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார். ஆனால் இஸ்ரவேலர் அல்லாத பிறவனத்தாருக்கு அந்த மனசாட்சி என்ன பண்ணுதான், அவனுக்கு வந்து செய்யக்கூடாதுப்பா, தப்புப்பான்னு இயற்கையாகவே அந்த உணர்வு அவனுக்குள்ளே வருகிறதை நாம் பார்க்கிறோம். அதனால் சுவாபத்தின்படி அவர்களும் நியாயப்பிரமாணத்துக்கு அவள் கீழ்ப்பட்டவர்களை போல காணப்படுகிறார்கள். ஆனால் அப்படி இருந்தாலும் ஒருபோதும் ஆண்டவருக்கு ஏற்படைய நிலையை அவர்களாலே தங்களுடைய மனசாட்சியின்படி அவர் நடக்கிறதுனால அதை அடைய முடியாது. உதாரணமாக வாசிக்கும் போது ஒரு வாலிப பையன் அவன் சிகரெட்டு குடிக்கிறான், அவன் புகைப்பிடிக்கிற பழக்கம் அவனுக்கு இருக்குது. புகைப்பிடிக்கிற பழக்கம் போது என்ன சொல்லுவாங்க, எல்லோரும் வந்து என்னப்பா இந்த மாதிரிலாம் பாவம் செய்ய, இதெல்லாம் உடம்பை கெடுத்துக்காதக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதே இது வயதான ஒரு ஆள் வந்து குடித்தாக்கா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, ஏன்னாக்கா அவங்க பழகிட்டாங்க. அப்படிப்பட்ட நபர் என்ன பண்ணுவார், இந்த பிள்ளைகள் வந்து செய்கிறத பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்க, ஏன்னா இந்த வயசில் இந்த பழக்கமாக உனக்கு அப்படின்வாங்க. அப்போ சின்ன வயசில் செஞ்சால் தப்பு, பெரிய வயசில் செஞ்சால் தப்பு இல்லையா? அந்த மாதிரி தான் இன்றைக்கு. அந்த மாதிரி அவரவர்கள் ஒரு சட்டம் வச்சுக்கிறாங்க, அது ஒருத்தர் தப்புன்றாரு, இன்னொரு தப்பு இல்லைன்றாங்க. இதுதான் இந்த உலகத்தில் இருக்க பிரச்சனைகளுக்கு காரணம். ஆனால் 2 பேராலும் வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு ஆண்டவராக இயேசு அல்லாமல் முடியாது. இப்போ இயேசு என்ன சொல்கிறார், யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தில் 31வது வசனத்து 36வது வசனம் வரைக்கும் வாசிப்போம். ஜான் சாப்டர் 8 verse 31 onwards. இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். அவர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியாயிருக்கிறோம், நாங்கள் ஒரு காலம் ஒருவனுக்கும் அடிமைகளாய் இருக்கவில்லை, விடுதலை ஆவீர்கள் என்று நீர் எப்படி சொல்லுகிறீர் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாயிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அடிமையானவன் என்றைக்கும் வீட்டிலே நிலைத்திரான், குமாரன் என்றைக்கும் நிலைத்திருக்கிறார். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். எனவே அந்த மெய்யான விடுதலை கொடுப்பதற்காக தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை போல மாம்சமும் இரத்தமும் உடையவராய் பிறந்தார். லைக்னஸ் ஆஃப் சின்ஃபுல் ஃப்ளஷ், பாவ மாம்சத்தின் சாயலிலே அவர் வந்தார். பாவ மாம்சத்திலே அவர் வரல, பாவ மாம்சத்தின் சாயலிலே அவர் வந்தார். 2வது லிபரேட்டட் ஃப்ரம் கண்டம்னேஷன், அந்த பாவத்தின் தண்டனையிலிருந்து ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், அவனுக்கு விடுதலை கொடுக்கிறார். ஒரு எபிரேயருக்கு நிருபத்தில் இப்படி வாசிக்கும் போது 2ஆம் அதிகாரத்தில் ஒரு வார்த்தை வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை குறித்து வாசிக்கும் போது எபிரேயருக்கு நிருபம் 2ஆம் அதிகாரத்தில் அந்த இயேசு கிறிஸ்து குறித்து ஆவியானவர் எழுதுகிற ஒரு காரியம் 8வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். ஹீப்ரூ சாப்டர் 2 verse 8 onwards. சகலத்தையும் அவனுக்கு கீழ்ப்படுத்தினார் என்கிற விஷயத்தில் அவர் அவனுக்கு கீழ்ப்படுத்தாத பொருள் ஒன்றுமில்லை. அப்படி இருந்தும் இன்னும் அவனுக்கு சகலமும் கீழ்ப்பட்டிருக்க காணோம். என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய இரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதாய் இருந்தது. இங்கே இரட்சிப்பின் அதிபதினு சொல்லும்போது கேப்டன் ஆஃப் சால்வேஷன் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். இரட்சிப்பின் அதிபதி. அப்போ ஒரு டோர்னமெண்ட் நடக்குது, ஃபுட்பால் மேட்ச் நடக்குது, அதில் 2 பேருக்கு வந்து டீமில் போட்டி போடுகிறார்கள். போட்டி போடும்பொழுது யாருமே ஜெயிக்கல, அது எதிராளி தான் அவன் வந்து இவர்களை மேற்கொள்கிறான். அதை தடுக்க இவர்களால் முடியல. அவர்களே மேற்கொண்டு அது கோல் போட்டால் தான் நம்ம டீம் ஜெயிக்கும் என்றால் அப்படிப்பட்ட ஒரு ஜெயம் இந்த இதில் முடியவே இல்லை.
அப்போ ஒருத்தர் என்ன பண்ணார், நல்ல ஒரு திறமைசாலியான அவர் என்ன பண்ணுகிறார், அடிபட்ட ஒருவனுக்காக உள்ளே போகிறாரு. அவர் என்ன பண்ண, எதிராளியை வீழ்த்தி அவர் வந்து கோல் போட்டார்னாக்கா அந்த ஒரு கோல் போடுறதுனால அது என்ன பண்ணுது, அந்த டீம் முழுவதுக்கும் அந்த வெற்றி கிடைக்கிறது. இப்படி தான் இயேசு கிறிஸ்து அவர் தாமே நம்மை போல சோதிக்கப்பட்டு பாடுபட்டபடினாலே அவர் வெற்றி கொண்டது மாத்திரமல்ல, அவருக்கு உதவியை நாடுகிற எல்லாருக்கும் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், அந்த விடுதலையை அவர் கொடுக்கிறார். அடிபட்ட வெளியில் இருக்கிறான், ஆனால் வெற்றி யாரால் வந்தது, இயேசுவாலே வந்தது. கிழக்கிலிருந்து மேற்கிலிருந்து ஜெயம் வராது, ஜெயம் கர்த்தராலே வரும். எனவே அந்த இயேசுவின் மூலமாக தான் மனுக்குலத்திற்கு அந்த விடுதலை கொடுக்கிறார். அதனால தான் கேப்டன் ஆஃப் அவர் சால்வேஷன். எனவே ஒரு டீம் சொல்கிறாங்க, அந்த டீமுக்கு கேப்டன் வந்து இயேசு, ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு தலைவராக இருக்கிறவர் இயேசு. அந்த இயேசு ஜெயித்த ஜெயத்தின் மூலமாக தான் அந்த குழு முழுவதுக்கும் என்ன கிடைக்கிறது, அந்த விடுதலை கிடைக்கிறது. அதுதான் லைக்னஸ் ஆஃப் சின்ஃபுல் ஃப்ளஷ் நான் லிபரேட்டட் ஃப்ரம் கண்டம்னேஷன், நியாய தீர்ப்பிலிருந்தும் கோபாக்கிலிருந்து அவருக்கு விடுதலை. யோவான் எழுதுகிற சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 24வது வசனம் இப்படி வாசிக்கலாம். ஜான் சாப்டர் 5:24. என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏன் எப்படி சார் 3ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். அதே யோவான் 3ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். 3ஆம் அதிகாரத்தில் நான் பார்க்கும்பொழுது 18 16 வாசிக்கலாம். ஜான் சாப்டர் 3:16 onwards. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் முதல்ல இயேசு வந்தப்ப உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி அவர் வரவே இல்லை. அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று. ஆங்கிலத்தில் வாசிக்கும்போது he is already condemned அப்படி அதாவது எல்லாருமேலும் தேவ கோபாக்கினை இருக்குது. ஏன்னா எல்லாரும் பாவம் செய்து தெய்வ மகிமையற்றவர்களாகிட்டாங்க. அவர்கள் நியாயப்பிரமாணத்தின்படி பாவம் செய்யவில்லை என்று சொன்னாலும் அப்படி வாழ்க்கையிலே தேவ மகிமை அற்ற நிலைமையில் இருக்கிறபடினால தான் அந்த நியாய தீர்ப்புக்கு அவர்கள் பாத்திரவான்களாக இருக்கிறார்கள். ஆனால் அந்த நிலைமையிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்கணும்னா இயேசு தவிர ஒரு வழியே கிடையாது. குமாரன் விடுதலாக்கினால் மெய்யான ஒரு விடுதலை கிடைக்கும். ஏன்னா நாம் செய்த நீதியின் கிரிகைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்தாவினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். மறுஜென்ம முழுக்கினாக்க நாம் எடுக்கிற முழுக்க ஞானஸ்தானம் அல்ல, இயேசு எடுத்த மறுஜென்மம். இயேசு பாவத்துக்கென்று மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆவது நாள் மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்தார். இந்த சிலுவையின் பாடு மரணத்தின் மூலமாக மாத்திரம்தான் ஒரு மனிதனுக்கு உண்மையான ஒரு விடுதலை கிடைக்கும். அதுதான் பவுல் சொல்கிறார், கர்த்தரா இயேசுவின் சிலுவை குறித்து அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து நான் மேன்மை பாராட்ட மாட்டேன் என்று சொல்வதற்கு காரணம் அதுதான். ஏன்னா இயேசு என்றாலே தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர் என்ற அர்த்தமாம். அதனால் லிபரேட்டட் ஃப்ரம் கண்டம்னேஷன், நியாய தீர்ப்பிலிருந்து அவனுக்கு விடுதலை கிடைக்கிறது. விசுவாசம், அதனால் கர்த்தரா இயேசு விசுவாசி, அப்பொழுது நீ உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள். பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள், நானே தேவன் வேறு ஒருவில்லை என்று சொல்கிறார். எனவே நம்முடைய வாழ்க்கையில் யாராக இருந்தாலும் தன்னுடைய பாரம்பரியமோ அவருடைய சடங்கோ சம்பிரதாயமோ ஒரு வகையில் அவன் தன் பாவத்தை செய்யவில்லை என்றாலும் அவன் பாவத்தினுடைய அடிமைத்தனத்தில் தான் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அந்த பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவனுக்கு விடுதலை கிடைக்க வேண்டும் என்றால் இயேசு அல்லாமல் அவனாலே தேவனுடைய நீதியை நிறைவேற்ற முடியாது. ரோமர் நிருபம் 10ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிக்கிறோம். ரோமருக்கு எழுதின ரோமன் சாப்டர் 10:1 onwards. சகோதரரே, இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பமும் நான் தேவனை நோக்கி செய்யும் விண்ணப்பமுமாய் இருக்கிறது. தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டென்று அவர்களை குறித்து சாட்சி சொல்லுகிறேன். ஆகிலும் அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் அல்ல. எப்படி என்றால் அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவ நீதிக்கு கீழ்ப்படியாதிருக்கிறார்கள். விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாயிருக்கிறார். எனவே கிறிஸ்து ஒருவரே நியாயப்பிரமாணத்தை முழுவதுமாக நிறைவேற்றி முடித்தவர், நியாயப்பிரமாணத்தின் முடிவாக இருக்கிறார். எனவே அந்த நியாயப்பிரமாணத்தின் நீதி ஒருவனுக்கு கிடைக்க வேண்டும் என்றாலே இயேசுவை இல்லாமல் முடியாது. இதுதான் பவுல் பிலிப்பு 3ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார், நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுய நீதியை உடையவனாயிராமல் இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலும் விசுவாசத்தின் மூலமாய் உண்டாயிருக்கிற நீதியை உடையவனாய் இருந்து, அந்த நீதி என்ன நீதி? தேவ நீதி, தேவனுக்கு ஏற்புடைய ஒரு நிலை. எனவே அந்த இப்போ நியாயப்பிரமாணத்தின் நீதி கொலை செஞ்சியா கொலை செய்யலை, விபச்சாரம் செஞ்சியா விபச்சாரம் செய்யலை, அது நியாயப்பிரமாணத்தினுடைய சுயநீதி. ஆனால் தேவனுக்கு ஏற்புடைய நிலை என்ன? தேவனுக்கு மகிமை உள்ளதாக இருக்கணும், தேவனுடைய மகிமை பெற்றவனாக இருக்கணும். அதுலேருந்து அவன் உள்ளத்தில் புதிய ஆவி அவனுக்குள்ளே இருக்கணும்.
அந்த புதிய ஆவி யார் மூலமாக தான் வரும்? இயேசுவின் மூலமாக தான் வரும். இயேசு அவனை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கும் பொழுது, அக்கிரமங்களின் பாலும் மரித்து கிடந்த அவனை உயிர்ப்பிக்கும் பொழுது தான் அந்த ஆவியை அவன் பெற்றுக்கொள்கிறான். அதுதான் சப்போர்ட் ஆஃப் த ஸ்பிரிட் ஆஃப் காட். ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் அந்த 3-4 வாசிப்போம். அது எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாய் இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். எது இவனை அடிமைப்படுத்தி கரைப்படுத்திச்சோ அதை முதலாவது என்ன பண்ணிட்டார்? அவர் அழிச்சிட்டார். அதை ஆண்டவர் கதையை முடிச்சிட்டார். அடுத்த வார்த்தை வாசிப்போம். மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார். இப்போ நியாயப்பிரமாணத்தின் நீதி என்ன? பாவம் செய்யக்கூடாது, கொலை செய்யக்கூடாது, விபச்சாரம் செய்யக்கூடாது, களவு செய்யக்கூடாது, பிறருடைய பொருளை இச்சிக்கக்கூடாது. இது நியாயப்பிரமாணத்தின் நீதி. இப்போ இந்த நியாயப்பிரமாணத்தின் நீதியை நாம் நிறைவேற்ற வேண்டுமென்றால் இயேசுனுடைய தேவ நீதியை ஏற்றுக்கொண்டால் அதுக்குள்ளாக நியாயப்பிரமாணத்தின் நீதி அடங்கி விடுகிறது. அதுதான் இயேசு நியாயப்பிரமாணத்தினுடைய நீதிக்கு அதுதான் முடிவாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து மத்திய 5ஆம் அதிகாரத்தில் சொல்லும்போது சொல்கிறார். வாசிக்கலாம். மத்திய எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். 17வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். மேத்யூ சாப்டர் 5:17 ஆன்வர்ட்ஸ். நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதேயுங்கள். அழிக்கிறதற்கு அல்ல, நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒளிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகையால் இந்த கற்பனைகள் எல்லாவற்றிலும் சிறிதானதொன்றையாகிலும் மீறி அவ்விதமாய் மனுஷருக்கு போதிக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் எல்லாரிலும் சிறியவன் எண்ணப்படுவான். இவைகளை கை கொண்டு போதிக்கிறவனோ பரலோக ராஜ்யத்தில் பெரியவன் எண்ணப்படுவான். எனவே இவளை கை கொண்டு போதிக்கிறவன் யாருனாக்கா இயேசு ஏற்றுக்கொண்டு வாழ்கிறவன் ஒருவன். இயேசுவின் மூலமாக தேவ நீதியை செய்கிற ஒருவன். அவன் என்ன பண்ணுவான்? அந்த பரலோக ராஜ்யத்திலே அவன் உலகத்தில் எல்லாரையும் சிறியவன் எண்ணப்படுகிற இவன் எல்லாவற்றையும் கை கொண்டு போதிக்கிறவன் பரலோக ராஜ்யத்திலே பெரியவனாக இருப்பான. கை கொண்டு போதிக்கிறவன் அந்த நிலையில் யார் நிலைத்து வாழ்கிறானோ அவன்தான் தேவனுக்கு ஏற்புடைய நிலையில் இருக்கிறான். தேவன் ராஜ்யம் பேச்சில் அல்ல, அது பலத்தில் இருக்கிறது. 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்தில் 19-20 வசனத்தில் வாசிக்கும் போது பவுல் சொல்கிறார், தேவன் ராஜ்யம் பேச்சில் அல்ல பலத்தில் இருக்கிறதுன்னு சொல்லி. அந்த பலம் யார் இடத்துல வரும்? ஆண்டவரிடத்துலேருந்து தான் வரும். சடங்கு சம்பிரதாயத்தினாலேயோ நம்ம ஜப முயற்சிகளினாலேயோ ஒருபோதும் அந்த நிலையை நாம் அடைய முடியாது. அப்போ முதல்ல அந்த நிலையை நாம் அடைய வேண்டும் என்றால் ஒரே வழி இயேசுனுடைய பாடு மாற்றத்தின் மூலமாக மாத்திரமே. அதுதான் சாக்ரிஃபைஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். ஸோ லைக்னஸ் ஆஃப் சின்ஃபுல் ஃப்ளஷ், பாவ மாம்சத்தின் சாயலில் வந்தார். லிபரேட்டட் ஃப்ரம் கண்டம்னேஷன், நியாய தீர்ப்பு தண்டனையிலிருந்து ஆண்டவர் விடுதலை கொடுத்து விட்டார். 2வது காரியம் சப்போர்ட் ஆஃப் த ஸ்பிரிட் ஆஃப் காட். அப்படி வந்த மனிதனுக்கு தேவன் தமது ஆவியை கொடுக்கிறார். அந்த ஆவியினாலே அவனுக்கு அந்த விடுதலையும் கொடுக்கிறார். அப்போ 2 காரியங்கள் அவசியம். ஃபெய்த் இன் காட் அண்ட் ஃபாலோ த ஸ்பிரிட் ஆஃப் காட். ஆண்டவருடைய மேலே அந்த விசுவாசம் வைக்க வேண்டியது அவசியம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவராய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிறோம். அந்த விசுவாசம் தான் ஒருவனை ரட்சிக்கும், கிரிகைகளினால் அல்ல. பழைய ஏற்பாடாக இருந்தாலும் அதே தான். நியாயப்பிரமாணத்துக்கு முன்னான காலத்திலே ஆபிரகாமை குறித்து வாசிக்கும்போது ரோமருக்கு நிருபத்தில் 4ஆம் அதிகாரத்தை நான் வாசிக்கும் பொழுது 3-4 வசனம் இப்படி வாசிக்கிறோம். ரோமன் சாப்டர் 4:3-4. வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறது. கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கிருபை என்று எண்ணப்படாமல் கடன் என்று எண்ணப்படும். கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கிருபை என்று எண்ணப்படாமல் கடன் என்று எண்ணப்படும். கிரியைன்னு என்ன? அவன் செய்கிற சடங்கோ சம்பிரதாயமோ ஜபமோ அல்லது உபவாசமோ அல்லது அவனுடைய வேத வாசிப்போ அல்லது சபையினுடைய சடங்கு சம்பிரதாயங்களோ எது இருந்தாலும் அது அவனுடைய செய்ய வேண்டியது கடமை. ஆனால் அந்த கடமை அது செய்கிறதுனால அவனுக்கு விடுதலை கிடைக்க போகிறதில்ல. செய்கிறதுனால ஆண்டவர் ஏற்பட்ட நிலையை அவன் அடைய முடியாது. ஆண்டவர் மேலே வைக்கிற விசுவாசத்தின் மூலமாக மாத்திரம்தான் அந்த உன்னத நிலையை அவனால் அடைய முடியும். அதுதான் அதே 4ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கும் பொழுது 20ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும். ஸோ ஃபெய்த் இன் காட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு காரியத்திலும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் தேவன் மேலே அந்த விசுவாசம் வைத்து நான் போக வேண்டும். ஏன்னா விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது
கூடாத காரியம். ஏனெனில் தேவனிடத்தில் சேருகிறவன் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிற விதம் என்று விசுவாசிக்க வேண்டும். அநேகர் என்ன பண்ணுறாங்கனாக்கா, விசுவாசித்து ரசிக்கப்பட்டுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, அந்தந்த சபைகளில் செய்யப்படுகிற சடங்கு சம்பிரதாயங்களை கடைபிடித்து விட்டால் ஆண்டவருக்கு ஏற்புடைய நிலையை அடையலாம். இதுதான் கலாத்திய சபையில் செஞ்ச ஒரு காரியம். ஆவியில் ஆரம்பித்து மாம்சத்தில் முடிக்க போகிறதுன்னா புத்தி இல்லாத கலாத்தியரே என்று சொல்கிறார். அப்படி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கவே முடியாது. ஒருபோதும் அது ஆண்டவருக்கு ஏற்புடைய நிலையும் அல்ல. ஸோ ஃபெய்த் இன் காட் அண்ட் ஃபாலோ த ஸ்பிரிட் ஆஃப் காட். தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறது தான் தேவனுடைய புத்திரர். தேவனுடைய ஆவியானவர் சகல சத்தியத்தினை அவர்களை நடத்துவார். அது மாத்திரமல்ல, தேவனுடைய சத்தியத்தை அவர் போதிக்கும் பொழுது சத்தியத்தை அவர்கள் அறிந்து கொள்ள முடியும். சத்தியத்தை அறிந்து கொண்டால்தான் சத்தியத்துக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிய வேண்டும். இவர் மனிதனுடைய கற்பனைகளுக்கு அவர்கள் கீழ்ப்படிந்து போகிறதுனால தேவனுக்கு ஏற்புடைய நிலையை அவர்களால் அடைய முடியாது. இதுதான் இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த தவறு. ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனப்படுகிறார்கள். அவர்கள் இறுதியும் அவர்கள் எனக்கு தூரமாக இருக்கிறது. அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பனையாக இருக்கிறது. இதுதான் ஒவ்வொரு ஸ்தாபனங்களிலும் முக்கியத்துவப்படுத்துகிறார்கள். அதுக்கு பயந்து கொண்டு என்ன பண்ணுறாங்க, அவங்க ஆண்டவர் மேலே பயந்து நம்பிக்கை வைத்து போகிறார்கள். அது ஒருபோது ஆண்டவரை பிரியப்படுத்தாது. செய்கிறது நல்லது தான், ஆனால் அதனால் ஆண்டவருக்கு ஏற்புடையது என்று சொல்லி ஒருபோதும் எண்ணிவிடக்கூடாது. ஃபாலோ த ஸ்பிரிட் ஆஃப் காட். ஏன்னா ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. ஆவினாலே நடத்தப்பட வேண்டும். ஆவினாலே நாம் ஆவியானவரோடு நாம் சஞ்சரிக்க வேண்டும். ஆவியினாலே நாம் பிழைத்திருக்கணும். அப்படி இருந்தால் தான் நம்முடைய வாழ்க்கையிலே வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ முடியும். இதனால் என்ன பண்ணுறாங்க, அநேக வாழ்க்கையில் சோதனைகள் வரும்பொழுது அவர்களால் என்ன பண்ண முடியல, அவர்கள் சடங்கு சம்பிரதாயங்களையும் கிரியை சார்ந்து போகிறார்களே அல்லாமல் தேவனுடைய கிருபையை பற்றி கொள்கிறதில்லை. அந்த கிருபையினாலே தேவனுடைய ஆவியினாலே அவர் பலப்படுகிறது இல்லை. எபேசியர் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது 16ஆம் வசனத்தில், நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனிதனில் வல்லமையாய் பலப்பட. அந்த ஆவியானவர் தான் நம்ம பலப்படுத்துகிறவர். அதனால தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர் 1:8 வாசிக்கும், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேம் யூதேயாவில் சமாரியாவில் பூமியின் கடைசி வரை எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். அதனால் நம்முடைய வாழ்க்கையில் அந்த பலம், உன்னதத்தின் பலம், அது பரிசுத்த ஆவியினால தான் நமக்கு கிடைக்கும். எனவே ஃபெய்த் இன் காட் அண்ட் ஃபாலோ த ஸ்பிரிட் ஆஃப் காட். ஆவியானவர் நடத்துகிற அந்த சத்தியத்தில் அதுக்காக நம்ம அபிஷேகித்திருக்கிறார். 1 யோவான் 2:20 அப்படி வாசிக்கிற 1 ஜான் சாப்டர் 2:20, நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். சத்தியம் எது சத்தியம் இல்லை என்பதை நன்றாக அறிந்திருக்கிறாங்க. 27ஆம் வசனம் வாசிக்கலாம். நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாயிருக்கிறது, பொய்யல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே அந்த சத்தியத்தை அறிவீர்களானால் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்போ தான் அந்த சத்தியத்தின்படி நாம் வாழும்பொழுது குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யான விடுதலை கிடைக்கும். அதனாலே சப்போர்ட் ஆஃப் த ஸ்பிரிட் ஆஃப் காட், ஆண்டவருடைய துணை இல்லாமல், ஒத்தாசை இல்லாமல் பாவத்தின் மேலே வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ முடியாது. ஏன்னா நியாயப்பிரமாணம் மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபை சத்தியமும் இயேசுவின் மூலமாய் உண்டாயிற்று. அந்த கிருபையினால் தான் இருதயம் சிறப்பட வேண்டியது அவசியம். கிரியை சார்ந்து போவோமானால் கிருபை நமக்கு கிடைக்காது. ஏன்னா எவன் மேல் இரக்கமாக இருக்க சித்தமாக இருக்கிறார் அவன் மேல் இரக்கமாக இருக்கிறார். எவன் மேல் கிருபையாக இருக்க சித்தமாக இருக்கிறார் அவன் மேல் கிருபையாக இருக்கிறார். ஆயினாலே நம்முடைய எண்ணங்களிலே நாம் என்ன பண்ணணும், ஆண்டவருக்கு விசுவாசம் வைத்து ஆண்டோடைய ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டு ஆண்டோடைய சத்தியத்துக்கு கீழ்ப்பணிந்து நாம் போகும்பொழுது அது தேவனை பிரியப்படுத்தும். தேவனை பிரியப்படுத்தும் பொழுது தேவன் தமது கிருபையிலே நமக்கு அருளுகிறார். அந்த கிருபையினால் இருதயம் சிறப்படுகிறது. கிருதயம் சிறப்படுகிறபடினாலே தேவனுக்கு ஏற்புடைய நிலையிலே தொடர்ந்து நாம் வாழ முடியும், வாழ வேண்டும். அதுதான் வேதத்தில் வாசி, அநியாயம் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாக இருக்கணும் அசுத்தமாக இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். ஏன்னாக்கா இப்பொழுது நாம் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானபடினாலே பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். அவர் நம்மை அடிமையாக்கலை, நாம் தான் ஆண்டவர் கையிடத்தில் அர்ப்பணித்து நாம் போகிறோம். அவருடைய தாழ்மையுள்ளவனுக்கு தான் கிருபை அளிக்கிறார். அந்த கிருபையை பெற்றுக்கொள்கிறோம். கிருபையை பற்றிக்கொள்ள வேண்டும். அந்த கிருபையினால் இருதயம் சிறப்பட வேண்டும். அந்த இருதயம் சிறப்பட்டால் பாவத்தின் மேலே வெற்றியுள்ள வாழ்க்கையை நாம் வாழ முடியும். அதனால் டெலிவரன்ஸ் பை த ஸ்பிரிட் ஆஃப் காட், அதான் இந்த செய்தியுடைய தலைப்பு. நம்முடைய வாழ்க்கையிலே தேவ ஆவியினால் தான் நமக்கு உண்மையான ஒரு விடுதலை கிடைக்கும். எனவே 2 காரணங்கள் பார்த்தோம், த ப்ராப்ளம் அந்த பவர். முதல்ல அந்த பிரச்சனைகள், அதனுடைய வெற்றி கொள்வதற்கான ஆற்றல். இது தேவனே தமது குமாரன் மூலமாக நம்ம செய்திருக்கிறார். அந்த செய்த காரியத்தை பெற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, அவருடைய ஆவியானோட துணையோடு கூட அவருடைய ஆலோசனைக்கு செவி கொடுத்து கீழ்ப்படித்து போவோமானால் நிச்சயமாய் வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ முடியும். கிழக்கிலிருந்து மேற்கிலிருந்து ஜெயம் வராது, ஜெயம் கர்த்தரால் வரும். கண்கள் மூடுவோம், நான் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரம தகப்பனே துதிக்கிறோம், ஐயா சோத்திருக்கிறோம். இந்த நாளிலே நான் தியானித்த வேத பகுதிகளுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உண்மை இல்லாமல் எங்களுக்கு விடுதலை இல்லை, உண்மை இல்லாமல் எங்களுக்கு வெற்றி பெற முடியாது.
மாம்சம்லாம் புல்லை போலவும் மனிதன மகிமையெல்லாம் புல்லின் பூவை போலும் இருக்கிறது, எல்லாம் அழிஞ்சு போயிடும். ஆனால் கர்த்தருடைய வசனமோ என்றைக்கு நிலைத்திருக்கிறது போல நம்முடைய ஆலோசனைக்கு செவியெடுத்து நாங்கள் ஆண்டவரை கீழ்ப்படிந்து போவோமானால் என்றென்றைக்கு நிலைத்திருப்போம் ஆண்டவரே. எனவே அந்த நிலையிலே நான் தொடர்ந்து நிலைத்திருந்து வாழ ஆண்டவரை எங்களுக்கு உதவி செய்ய இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுள்ளமே பரிசுத்தமுள்ள நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென்.